ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. நீதி கட்சி ரிலேட்டாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நீதி கட்சி பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கிற ஒரு மெயினான டாபிக். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம சேனல் டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரம்மா சமாஜ் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து நிறுவியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்என்டிபி இது பார்த்தீங்கன்னா சி நாராயண குரு அவர் வந்து நிறுவியிருப்பார். தர்ம பரிபாலன யோகம் இருக்கும் இல்லையா, அந்த அமைப்பு தான் வந்து இங்கிலீஷில் வந்து ஷார்ட்டாக அப்படி கொடுத்துருக்காங்க. நீதி கட்சி பார்த்தீங்கன்னா நடேசன் அவர் வந்து நிறுவியிருப்பார். நீதி கட்சி வந்து நிறைய பேர் வந்து நிறுவியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து நடேசன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஈவே ராமசாமி. சரிங்களா? அவர் தான் வந்து நிறுவியிருப்பார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1917ஆம் ஆண்டு ஸ்பர் டேங்கில் நீதி கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அக்கூட்டத்தின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பஞ்சமர்களின் நலனுக்காக. அடுத்து பாருங்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஷ் என அறியப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நீதி கட்சி. எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1916 வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். காரணம் பார்த்தீங்கன்னா 1921ஆம் ஆண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான். பிராமணர் அல்லாதோர் வந்து ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் வந்து அரசு வேலையில் வந்து வேலைக்கு வந்து அமர்த்தப்பட்டனர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான். அடுத்து பாருங்கள். பிராமண அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி, 1916. அடுத்து பாருங்கள். நீதி கட்சியின் முதல் மாநாடு டேஷில் நடைபெற்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோயம்புத்தூர். ரொம்ப முக்கியம். நீதி கட்சியுடைய முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் வந்து நடந்துச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியிலிருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் வந்து யார்? சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியுடைய முதல் அமைச்சர் வந்து யார்? முதலமைச்சர் வந்து யார்? அதுதான் கேட்டிருக்கேங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சுப்புராயலு. அடுத்து பாருங்கள். நீதி கட்சியின் முக்கிய நோக்கம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியுடைய முக்கிய பணி. அடுத்து பாருங்கள். தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது ஏனெனில் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது. தன்னாட்சி இயக்கம் வந்து நீதி கட்சி வந்து எதிர்த்தாங்க. ஏன்னா அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். கூற்றுக்காரன் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். குறைந்தபட்ச கல்வி தகுதியுடைய பிராமணர் அல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மற்றும் அனைத்து அரசு பணிகளிலும் நியமிக்கப்பட வேண்டும். காரணம் பார்த்திங்கன்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை 1921 நிறைவேற்றப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள். முதலில் நீதி கட்சி டேஷ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தென்னிந்திய நல உரிமை சங்கம். நீதி கட்சியுடைய பழைய பெயர் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம். அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். நீதி கட்சி கோயில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்தது. காரணம் பார்த்திங்கன்னா இந்து அறநிலையத்தில் உள்ள தனிநபர் மற்றும் குழுவில் பொறுப்பில் உள்ளவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை எதிர்க்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம் தான். அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது உண்மையான கூற்று அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? எது தப்பாக இருக்குது அதான் கேட்குறாங்க. சட்ட மேலவையில் நீதி கட்சி 98க்கு 63 தேர்தல் இடங்களை வென்றது. இது வந்து சரி, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீதி கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறப்போ வந்து எத்தனை இடங்களில் வந்து போட்டி போட்டு எத்தனை இடங்களில் வந்து வெற்றி அடைஞ்சாங்க, அது வந்து முக்கியம். 98 இடங்களில் வந்து போட்டி போட்டு 63 இடங்களில் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் ஏ சுப்ராயன் முதலமைச்சராக ஆனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா
சரிதான். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் வந்து சுப்புராயன் வராது, சுப்புராயலு தான் வரணும். இங்கே சுப்புராயன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா இதுவும் வந்து தப்பு தான். ஸோ அடுத்து பாருங்கள், 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது. இது வந்து சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1920ஆம் ஆண்டு தேர்தல் நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதுவும் வந்து சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் தப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பி மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சுப்புராயன் வரமாட்டார், சுப்புராயலு தான் வந்து வருவார். சுப்புராயன் பார்த்திங்கன்னா 3வது வேட்பாளராக வந்து கேப்பில் வருவார். நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்தில் 3வது முதலமைச்சராக இருப்பார். அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தா வந்து நமக்கு பி தான் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா. டி கூட நமக்கு கொஞ்சம் ரிலேட்டபுளாக தான் இருக்குது. சரிங்களா. இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ பியும் அண்ட் டியும் வந்து டவுட்ஃபுல், ஏவும் சியும் ஓகே. சரிங்களா. அடுத்து பாருங்கள். ஸோ 1944இல் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் வந்து ஆப்ஷன் டி, ஈவே ராமசாமி பெரியார். அடுத்து பாருங்கள், தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1916. அடுத்து பாருங்கள், ஸோ 1944ஆம் ஆண்டு டேஷில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிட கழகம் என மாற்றப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சேலம். அடுத்து பாருங்கள், இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதலில் இந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்து சமய அறக்கட்டளை சட்டம் வந்து உருவாக்கியிருப்பாங்க 1926. அடுத்து பாருங்கள், ராவ் பகதூர் சர் ஆ.தா. பன்னீர்செல்வம் டேஸ் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார். இவர் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில் தான் வந்து இருந்திருப்பார், ஆ.தா. பன்னீர்செல்வம். சரிங்களா. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ராவ் பகதூர் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1938. அடுத்த விஷயம் பாருங்க, நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக எந்த இடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் மாற்றப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேலம். அடுத்து பாருங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட பெயரில் அறியப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நீதி கட்சி. அடுத்து பாருங்க, நீதி கட்சியை பொறுத்த மட்டில் எந்த கூற்றெல்லாம் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் தான் வந்து சரி. பாருங்கள், நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வர முற்பட்டது. அது வந்து சரிதான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீடித்தது. இது வந்து சரிங்களா. 1, 2 மட்டும் தான் வந்து சரி, மற்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா தப்பு. அடுத்து பாருங்கள், நீதி கட்சியுடைய முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூரில் தான் வந்து நடந்துச்சு. அடுத்து பாருங்கள், நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் வந்து ஆப்ஷன் ஏ டி.எம். நாயர். அடுத்து பாருங்கள், திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நீதி கட்சியுடைய தமிழ் இதழ் தான் பார்த்தீங்கன்னா திராவிட நாடு. சரிங்களா. ஆங்கில இதழ் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கு இதழ் தான் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரகாசிக்கா. சரிங்களா. இது 3மே வந்து ரொம்ப முக்கியம். நீதி கட்சியுடைய இதழ்கள் வந்து மொத்தம் 3. தமிழ் இதழ் வந்து திராவிட நாடு, ஆங்கில இதழ் வந்து ஜஸ்டிஸு, தெலுங்கு இதழ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆந்திர பிரகாசிக்கா. சரிங்களா. அதுக்கப்புறமா பாருங்கள், எந்த அமைப்பு பின்னர் நீதி கட்சியாக மாறியது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு. அதுதான் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1920. அடுத்து பாருங்கள், நீதி கட்சியை உருவாக்கியவர் வந்து ஆப்ஷன் ஏ டி.எம். நாயர். அடுத்து பாருங்கள், அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924 நிறுவப்பெற்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பணியாளர் தேர்வு வாரியம். அடுத்து பாருங்கள், எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். அடுத்து பாருங்கள்,
கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 1921-22ஆம் ஆண்டில் வகுப்புவாத அரசாணைகளை நிறைவேற்றியது. இது வந்து சரிதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான். அவருடைய பனகல் இருக்கார் இல்லையா, பனகல் அரசர், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தேர்வாணையம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 1924. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதுவும் வந்து நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் நீதி கட்சிக்கும் வந்து அப்போதைக்கு வந்து சாதனை இது கிடையாது. சரிங்களா, சம்மந்தமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும்தான் வந்து சரி. 4வதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுதான் வந்து நீதி கட்சியுடைய சாதனை வந்து கிடையாது. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் புகழ்மிக்க டேஷ் அழைக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீதி கட்சி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சுயராட்சியாக பார்த்தீங்கன்னா டி பிரகாசம், ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர், திராவிடன் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம், நவசக்தி பார்த்தீங்கன்னா திருவிகா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் இதழ்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சைடு ஆசிரியர்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, சுயராட்சியா இதை வந்து டி பிரகாசம், ஜஸ்டிஸ் வந்து டிஎம் நாயர், திராவிடன் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம், நவசக்தி பார்த்தீங்கன்னா திருவிகா. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், கால வரிசைப்படி பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பெரியார் பற்றி கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வென்றது. ஸோ எப்போனா 1937. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ 2வது பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டே நீதி கட்சி தலைவர் ஆனார். அவர் ஆனது வந்து 1938. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திர மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தல். அது பார்த்திங்கன்னா எப்போ நடந்திருக்குன்னா திராவிட நாடு மாநாடு வந்து 1939 வந்து நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1944 சேலம் மாநாடு. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், 1944 நடைபெற்ற டேஷ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சேலம் மாநாட்டில் தான் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை பெயர் வந்து திராவிடன். சரிங்களா, அடுத்து பாருங்கள், 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நீதி கட்சி. அடுத்து பாருங்கள், நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம். நீதி கட்சி மொத்தம் எத்தனை ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சாங்க, அதுதான் வந்து கொஸ்டின். 13 ஆண்டுகள், ஆப்ஷன் பி. ஸோ கேப்பில் வந்து இந்த சுப்புராயன் சுயேட்சை வேட்பாளர் வந்து இருந்திருப்பார். சரிங்களா, முதலமைச்சராக. நீதி கட்சி ஆட்சி செய்த காலம் பார்த்திங்கன்னா 13 ஆண்டுகள் வந்து நீதி கட்சி ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றுள் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வி இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது. ஸோ இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தப்பட்டது யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி, நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்ப கல்வியில் வந்து இருபாலர் கல்வி முறையை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. அது நீதி கட்சி தான் வந்து பண்ணாங்க. அடுத்து பாருங்கள், முதலமைச்சர் சுப்புராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சரிங்களா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து பெண் சபாநாயகராக வந்து இருந்தாங்க. அப்போ நீதி கட்சியுடைய தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போது வந்து நீதி கட்சியுடைய முதலமைச்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்புராயன். சரிங்களா, அது வந்து முக்கியம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சது இப்போ தான் பார்த்தோம். 13 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய நலவுரிமை சங்கம் பார்த்திங்கன்னா சி நடேசன், குடியரசு இதழ் பார்த்திங்கன்னா தந்தை பெரியார், தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் பார்த்திங்கன்னா சிங்காரவேலர், சுதந்திரா கட்சி பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. எடுத்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், நீதி கட்சி பிராமணர் அல்லாததற்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. காரணம் பார்த்திங்கன்னா பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் மட்டும் சரி, சரியான விளக்கம்.
அடுத்து பாருங்கள், நீதி கட்சி பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரியானது பார்த்திங்கன்னா 1, 2 மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது. பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை காக்க ஆகஸ்ட் 1917 தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு என்ற கட்சியை ஏற்பாடு செய்தனர். ஸோ 1916 வரணும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு நீதி கட்சி என்று அறியப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நீதி கட்சி திராவிட இயக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக கருதப்பட்டது. ஸோ இதுவும் வந்து சரிதான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2, 3 தான் வந்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா? பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க 1916 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அப்படி பார்த்தா மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொறுத்து சொல்லியிருக்காங்க நீதி கட்சி வந்து டிஎம் நாயர், சுயமரியாதை இயக்கம் பெரியார், சத்தியசோதக் சமாஜ் வந்து ஜோதிராவ் பூலே. சத்தியசோதக் இயக்கம் ஜோதிராவ் பூலே. சத்தியசோதக் சமாஜ் பார்த்திங்கன்னா சத்ரபதி ஷானு மகாராஜ். இது ரெண்டுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்துக்கோங்க. இயக்கம் வேறு, சமாஜ் வந்து வேறு, சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர். ஆப்ஷன் சி, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் நீதி கட்சியின் உண்மையான பணிகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது, அது வந்து சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது, அது வந்து சரி, சரிங்களா? ஆப்ஷன் சி 1, 2 மட்டும் வந்து சரி. புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது, அது வந்து தவறு. நீதி கட்சியோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா புறம்போக்கு நிலங்களை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சரிங்களா? 1, 2 வந்து சரியாக தான் இருக்குது, 3ஆவது மட்டும் வராது. ஸோ அவ்வளோதான். இப்போ நீதி கட்சி பற்றி எல்லாமே வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.